திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பச்சையப்பன் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவனை கல்லறையில் வைத்து வெட்டி படுகொலை செய்த சம்பவம் நடுநடுங்க வைத்துள்ளது. சடலத்தை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்ன? கல்லறை மீது வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞர், அரிவாளால் வெட்டி வீசி வெறியாட்டமாடிய கும்பல், திருவள்ளூரை உலுக்கிய இரத்த வேட்டை சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள சானாபுதூர் காட்டுப்பகுதியில் இளைஞர் ஒருவர் கல்லறை மேல் இரத்த காயங்களோடு பேச்சு மூச்சில்லாமல் கிடந்துள்ளார். அவ்வழியாக சென்றவர்கள் அருகே சென்று பார்க்கும்போது வெட்டு காயத்தோடு அந்த இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அரண்டு போனார்கள். ஐயோ, என்ன ஆனது என்று தெரியவில்லை என உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். பின்னர் கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார், அவரை இப்படி கொன்று வீசியவர்கள் யார் என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்தனர். அதில் கொலை செய்யப்பட்டவர் சானாபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த 18 வயதான ரஞ்சன் என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று நண்பர்களோடு வெளியே செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. கல்லறையில் கூட்டமாக அமர்ந்து மது அருந்தியதற்கான அடையாளம் சிக்கிய நிலையில் நண்பர்கள் சிலரோடு மது அருந்திய போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு ரஞ்சனை வெட்டி கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சம்பவ நேரத்தில் அதே பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்களை சேகரித்தும் கொலை செய்யப்பட்ட ரஞ்சனின் கால் ஹிஸ்டரியை சேகரித்தும் விசாரித்து வருகின்றனர். ஈகுவார் பாளையத்தில் காவலாளியை தாக்கி இரும்பு பொருட்களை திருடிய வழக்கில் தற்போது கொலையான ரஞ்சன் சிறார் குற்றவாளியாக கைதானது குறிப்பிடத்தக்கது. அந்த திருட்டு வழக்கில் மொத்தம் 13 பேர் கைதாகினர். அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கான உண்மை பின்னணி தெரிய வரும்.